எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்கே. மெயினாக பிரதீப், அஸ்வத் மேமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும் மேம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி, அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் கோமழி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபில்ம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு ஐம் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் லைஃப் டைம் பிரதீப். சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்களோட ஃபேனா நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகரா நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சேரும்போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாரா வந்து மாறுவாங்க. And I sincerely feel that Pradeep is a star material where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவரு அந்த கேரக்டர் எப்படி பிளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதா இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா, நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறையா அஸ்வத்தோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் ஒரு ஈகோவோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஹி இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட், அந்த மாதிரி ஒரு நிறையா இது. இப்போ இந்த படம் ஹிட்டானதுக்கப்புறம் யூரோப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்கள காயிடு அண்ட் அனுபமா, தட்ஸ் அ வெரி நைஸ் காஸ்ட். அண்ட் லியானோட ஒர்க் பண்ணுறது, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம், திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போது நான் ஒரு வேர்ட் சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது என்ன வேர்டு சார்? இல்லை, நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டாதடி தானே இருந்துச்சு, அது ஃபிலிமு காட்டாதடின்னு வச்சுக்கலாம். அது ஏன் திமிரு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சது திமிரு காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டும் மாற்ற மாட்டீங்களன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை. அப்புறம் லிரிக்ஸ், இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதும்போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும்போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன். சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட், என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டே ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு, சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போது சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி, நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது,
மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு, இந்த பாட்டை எடுக்க முடியாம எவ்வளோ நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் அது ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு. சரி, அப்ப இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே, டேய் நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவர் தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம், கரெக்ட், ஆமால அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது அதுல வந்து ஒரு ஃபீல் கரெக்டா, அதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோம் ஏது எழுதுறோம். இப்ப எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் எல்லாம் சார். ஓகே, எனக்கு ஒரே டவுட் விக்கி சார், இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவான நோட். ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும் போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலா அந்த சாங், அந்த எல்லாமே இனிமே பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கையில படமே கிடையாது. அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேயும் வந்து இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன், தலை இந்த உங்க இது அப்போ ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும்போது அந்த பாட்டு வரும். அப்போ நீங்க வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஏறிவா ஏறிவா ஏறிவான்னும் போது நீங்க அப்படியே ஏறி வருவீங்க அப்படின்னு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் லிரிக்ஸ். ஒரு டைரக்டர் டு டைரக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது, பட் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷுவர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும். அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு. And I hope everyone watches this film in theatre, and all the best. Okay. Thank you so much. So